அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னைக்கு மாலை 4 மணி வரை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான இடி மின்னலோடு கூடிய மழை, கேடிசிசி ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த பகுதிகளுக்கான மழை கனமழையை தாண்டி கிட்டத்தட்ட சாலைகளில் நீர் தேங்கும் அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சில இடங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களில் மிதமான மழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், சில இடங்களில் குறிப்பாக கோவை, திண்டுக்கல், அரியலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர் மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மணி வரையிலான நிலவரமாக இது இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் ரேடார் சொல்லக்கூடிய காட்சிகள். ரேடாரில் பாருங்கள், சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு உள்ள மேகம் வந்துருச்சு. இந்த மேகம் வந்ததன் மூலமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடங்களில் தீவிரமான ஒரு மழை இப்போது பதிவாகி வருவதை பார்க்கிறோம். சென்னையை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் இப்போது மேகம் இல்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு மழை பெய்தது. இப்போ ஒரு கேப் விட்டுருக்கு. அடுத்து இந்த ரெயின் பேண்ட்ஸ் உள்ளே வரணும். இந்த ரெயின் பேண்ட்ஸ் இன்னொரு 1 மணி நேரத்தில் உள்ளே வரப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் எங்கே அப்படின்னா கர்நாடகாவுடைய பகுதிகளில் தொடங்கி விழுப்புரம் வரையிலாக இந்த பர்டிகுலர் பேண்ட்ஸ் அப்படியே உள்ளே வரும். இது மகாபலிபுரம் வரையிலான பகுதிகளில் அப்படியே உள்ளே வரும். இது உள்ளே வருவதன் மூலமாக அடுத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் இந்த வெள்ளை நேரத்தில் இருப்பது தீவிரமான மழைக்கான மேகங்கள். ஸோ இங்கெல்லாம் இடியோடு கூடிய மழை பெய்யும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது சென்னை ரேடார் சொல்லக்கூடிய செய்தி. காரைக்கால் ரேடார் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காரைக்கால் ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னா, காரைக்கால் ரேடார் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் டென்ஸ் கிளவுட்ஸ் உள்ளே வருது. குறிப்பாக காரைக்கால், சீர்காழி, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் ஒரு மேகக்கூட்டங்கள் உள்ளே வருகிறது. கீழே பார்த்தீங்கன்னா சிவகங்கை போன்ற இடங்களில் இந்த மேகக்கூட்டம் உள்ளே வருது. ஸோ இது உள்ளே வரப்போ சிவகங்கை மட்டும் இல்லை, விருதுநகர், புதுக்கோட்டை அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் விரைவி அது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த விண்டியில் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போது செயற்கைக்கோள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அதே தகவல் தான். பாருங்கள், புதுவைக்கு பக்கத்தில் புதுவை போன்ற இடத்துலையும் சென்னைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உள் மாவட்டங்கள்லையும் நல்ல ஒரு மழை இப்போது பெய்து வருகிறது. எங்கெங்கே அப்படின்னு இடத்த நான் சொல்லிடுறேன். திண்டிவனம், செஞ்சி, திருக்கோவிலூர், விழுப்புரம், புதுவை இப்போல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கும். பெரம்பலூர் போன்ற இடங்கள் லேசான மழை இருக்கும். ஜெயங்கொண்டம், சீர்காழி, பரங்கிப்பேட்டை, நெய்வேலி, அறந்தாங்கி, கும்பகோணம் போன்ற இடங்களில் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கும். கல்பாக்கம் போன்ற இடத்துலையும், ஆற்காடு, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், அரக்கோணம் போன்ற இடங்களில் மழையும், சென்னைக்கு பக்கத்தில் லேசான சாரலோடு கூடிய இதமான மழையும் பெய்யும் அப்படின்றத இப்போது வானிலை சொல்லக்கூடிய செய்தி. சரி, எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கூட விடலை. குறிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை, புதுவைக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மழை, தொண்டி அதாவது ராமநாதபுரம், தொண்டி போன்ற இடங்களில் மழை, மண்டபம் பகுதி வெள்ளத்தில் மிதப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் தீவிரமான ஒரு மழை இப்போது இருக்கிறது. சரி, மாலைக்கு மேலே அதாவது இப்போது நம்ம 3 மணி நிலவரத்துக்கு போயிடலாம். 3 மணி நிலவரம்லாம் போனீங்க அப்படின்னா அதே போல தான் தொடர்ந்து வானிலை நீடிக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல எல்லாம் சேலம் பக்கத்தில் இந்த மேகம், இங்கே இருந்த மேகம் அப்படியே சேலம் பக்கத்தில் போயிடுது. ஸோ 4 மணிக்கு மேலே சேலம் போன்ற மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கும் இதே போன்ற ஒரு நிலவரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது இரவு நேரத்தில் மழை கொஞ்சம் குறையும். கடலோர பகுதிகளில் மழை இதே அளவு நீடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த 4 மணி நேரத்திற்கு கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.